யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. இதில் பாதிக்கப்பட்ட கிராமங்கள் நிறைய இருக்கின்றன. இன்று ஒரு கிராமமாக பார்த்து அவர்களுக்கு நிவாரணத்தை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சந்தித்து ஆறுதல் கூறி கட்சி தோழர்கள் அனைவரும் நிவாரணத்தில் ஈடுபட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்த அடிப்படையில் இன்று இந்த பகுதி விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் ராமலிங்கம்பேட்டையில் நிவாரணம் கொடுத்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட இடங்களை எல்லாம் பார்த்துவிட்டு தமிழக அரசிடம் என்னென்ன நிவாரணங்களை போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரை செய்ய இருக்கிறோம். தமிழக அரசும் உடனே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், துணை முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் மாவட்டத்திற்கு விஜயம் செய்து அரசு இயந்திரங்களை முடக்கிவிட்டிருக்கிறார்கள். போர்க்கால அடிப்படையில் பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட பாதிப்பு வரக்கூடாது. இந்த இவ்வளவு பெருவெள்ளம், காற்றாற்று மழை, வரலாறு காணாத நீர்பிடிப்பு எதற்காக வந்தது, ஏன் வந்தது என்று இயற்கையின் சீற்றம் என்று சொல்லலாம். ஆனால் இப்பொழுது மிகவும் விஞ்ஞான யுக புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் வருவதற்கு முன்பே அதை ஆய்வு செய்து ஆராய்ந்து அரசிடம் சொல்லுகிறார்கள். ஏன் வானிலை நிலையம், மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் துல்லியமாக பிரிசிஷியன் முறை என்று சொல்லுவார்கள், துல்லியமாக கணக்கிட்டு மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநில அரசுக்கும் சொல்லவில்லை? இதே மெட்ராலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் வானிலை மையம் பெஞ்சல் புழல் ஒரு நாளுக்கு முன்பே கரையை கடந்தது என்ற செய்தி எல்லாம் வெளியிட்டார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய வேதனைக்குரியது. ஒன்றிய அரசு இந்த மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை மிகவும் நவீனப்படுத்த வேண்டும். பிரச்சனை எங்கு என்றால், வானிலை ஆய்வு மையம் சரியான தகவலை தமிழ்நாட்டு அரசிற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் சொல்லாததால் எந்தவித தடுப்பு நிலையையும் ஏற்படுத்த முடியவில்லை, இதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆகவே இனிவரும் காலங்களையாவது ஒன்றிய அரசு வெகுஜன மக்கள், பொதுமக்கள், கிராமத்தில் வாழ்கின்றவர்கள் இப்படிப்பட்ட பாதிப்புகளில் சிக்க விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வானிலை மையத்தை நவீனப்படுத்த வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏற்கனவே வயநாடுல நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். அப்பொழுது உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது, நாங்கள் எச்சரிக்கை விடுத்தும் கேரள அரசு சரியாக இதை கையாளவில்லை, மக்களை வெளியேற்றவில்லை என்று சொன்னார். அதே எச்சரிக்கை ஏன் தமிழ்நாட்டு அரசிற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் உள்துறை அமைச்சகம் தெரிவிக்கவில்லை என்ற கேள்வியை காங்கிரஸ் பேரியக்கம் எழுப்புகிறது. ஏற்கனவே 29,000 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டு இருக்கிறது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெருமழை, இதே போன்ற வரலாறு காணாத காற்றாற்று வெள்ளம், ₹1 கூட கொடுக்கவில்லை. இப்பொழுது தமிழக அரசு 2,000 கோடியை ஒன்றிய அரசிடம் கேட்டிருக்கிறது. உடனே பாரத பிரதமர் இந்த 2,000 கோடியை முதல் கட்டமாக விடுவிக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாடும் இந்தியாவில் இருக்கிறது என்பதை அவர்கள் உள்வாங்க வேண்டும். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.